நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணை நீதிபதி ஜோதி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பதுதான் நேற்றையிலிருந்து பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. நீதிமன்றத்தில் தொடர்ந்து சம்பந்தமான இந்த விசாரணைகள் என்பது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையிலேதான் மதுரை காவல் ஆணையராக இருக்கக்கூடிய மதுரை காவல் ஆணையரை ஆஜராக வேண்டும், அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராவதற்கு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்று தற்போது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் ஆஜராக வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது சம்பந்தமாக உடனடியாக செய்ய வேண்டிய அந்த பணிகளை காவல்துறை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீதிக்கு மரியாதை கொடுங்கள், GR சுவாமிநாதன் என்ற தனிநபருக்கு மரியாதை அளிக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே நீதிபதி தெரிவித்த அந்த கருத்துக்கு சட்டத்துறை, அதாவது பாத்தீங்கன்னா காவல்துறை உரிய அந்த மரியாதையை கொடுக்கவில்லை என்ற ரீதியில அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அரசு உணர்வுபூர்வமாக கையாண்டிருக்கலாம் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இது சம்பந்தமான அந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் 2 நீதிபதிகள் அமர்விலே இன்று காலையிலிருந்து சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. பிறகு மதியத்திற்கு தீர்ப்பு சொல்வதாக ஒத்திவைக்கப்பட்டு பிறகு வாசிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் காணொலி மூலமாக ஆஜராவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மதுரை காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.